Hi students, good morning. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்க்கலாமா? ஓகே. கிளாஸ் 8ஓட யூனிட் 1 அதாவது இங்கிலீஷ்ல ப்ரோஸ் 1 பார்க்க போறோம். ப்ரோஸோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹாபி. ஹாபி டர்ன்ஸ் a successful career. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் நம்ம பார்க்க போற ப்ரோஸ். இதுல ஹாபி அப்படின்னா யாருக்காவது ஐடியா இருக்கா? வாட் இஸ் your hobby? இந்த கொஸ்டின் நம்ம நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்போம் பிகாஸ் we are in 8th class. ஸோ நிறைய பேர் நம்மக்கிட்ட இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க இல்லையா? ஹாபினா என்னம்மா? ஓகே, ஹாபினா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயாக இருக்க டைமில் பண்ணுற ஒரு விஷயம். அது வந்து நம்ம சந்தோஷத்துக்காக பண்ணுற விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் விருப்ப வேலை, தமிழில் சொல்லணும்னா வந்து விருப்ப வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரீயாக இருக்கும்போது எனக்கு ஸ்டோரிஸ் படிக்க பிடிக்கும், ரைட்டிங் பிடிக்கும், அந்த மாதிரி ஒரு திங்ஸ். அதாவது வித்தவுட் எனி கம்பல்ஷன் நம்மளோட சந்தோஷத்துக்காக நம்ம பண்ணுற ஒரு விஷயந்தான் வந்து இந்த ஹாபி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஹாபிஸ் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது, நிறைய திங்ஸ் இருக்குது. ஸோ நம்ம பார்க்கலாமா ஹாபினா என்னன்னு பார்க்கலாமா? ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பிக்சரில் ஒரு கேர்ள் வந்து ட்ராயிங் பண்ணுறாங்க, செகண்டில் வந்து குக்கிங், தேர்டில் வந்து கார்டனிங் அண்ட் ஃபோர்த்தில் வந்து சைக்கிளிங் பண்ணுறாங்க. இப்போது இது எல்லாமே நமக்கு அவங்களுக்கு பிடிச்சி அவங்க செய்கிற விஷயம். ஸோ இது எல்லாமே வந்து ஹாபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் இஸ் யுவர் ஹாபின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லணும்? உங்களுக்கு பிடிச்ச வேலையை நீங்கள் சொல்லணும். ஓகேவா கிட்ஸ்? இப்போது நம்ம ஹாபியை பற்றி வாரன் பஃபெட் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக வாரன் பஃபெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு அமெரிக்கன் பிஸ்னஸ் மேன். இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வாட் எவர் யூ லைக் டு டூ மேக் இட் ஹாபி அண்ட் வாட் எவர் த வேர்ல்ட் லைக் டு டூ மேக் இட் அ பிஸ்னஸ். அதாவது நமக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ, என்ன பிடிச்சிருக்கோ அதை வந்து ஹாபியாக செய்ய சொல்கிறாரு. வேர்ல்டு உங்ககிட்டேருந்து என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறாங்களோ அதை வந்து பிஸ்னஸாக பண்ண சொல்கிறாரு. ஸோ ஹாபின்றது நம்ம மனசுக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்றத இவர் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க் ட்வைன். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரைட்டர். இவரோட ஹாபி வந்து ரைட்டிங்காக இருந்திருக்கு. ஸோ ரைட்டிங்கை பற்றி அவர் சொல்லியிருக்காரு. ரைட்டிங் இஸ் ஈஸி, ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ் கிராஸ் அவுட் த ராங் வேர்ட்ஸ். ஆக்சுவலாக ரைட்டிங் வந்து நம்மள நிறைய பேருக்கு வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். பட் இவர் அதுதான் சொல்கிறாரு, ரைட்டிங் ரொம்ப ஈஸி, பட் நீங்கள் அதில் இருக்க ராங் வேர்ட்ஸ், அதாவது சின்ன சின்ன விஷயங்கள், நம்ம தப்பாக நினைக்கிற விஷயங்களை கரெக்ட் பண்ணிட்டா ரைட்டிங்கிறது ரொம்ப ஈஸி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம புக்கில் ஆக்சுவலாக ஹாபின்ற லெசனுக்கு 3 செக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 செக்ஷன்லையும் ஹாபி வந்து ஒரு பர்சனுக்கு எப்படி வந்து கெரியர்னால் வந்து வாழ்க்கையாக மாறிச்சு அப்படின்னு ஒரு 3 பர்சன் பற்றி சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து செக்ஷன் 1. செக்ஷன் 1ல் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா மணின்ற ஒரு பையனை பற்றி பார்க்க போகிறோம். அவரோட ஹாபி என்னவாக இருந்தது, அவருக்கு எப்படி அந்த ஹாபி பிடிச்சிது, அண்ட் அவரோட ஹாபி வந்து அவரோட ஃப்யூச்சருக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்றத நம்ம இந்த லெசனில் பார்க்கலாம். ஸோ லெசன் உள்ள போகலாமா ஸ்டூடெண்ட்ஸ்? Okay, so இப்போ first paragraph. Once there was a boy named Mani. He was studying at the school in his village. He found it difficult to read and write. His grandfather noticed it and helped him by reading bedtime stories. Gradually, he started reading on his own. Now, he not only enjoyed reading but also started writing his own stories. Let us read an essay written by Mani. ஸோ மணின்ற ஒரு சின்ன பையன் அவர் கிராமத்தில் இருக்க ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காரு. அவருக்கு எழுதுறதும் படிக்கிறதும் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு. ஸோ இதை பார்த்து அவங்க கிராண்ட் ஃபாதர், அதாவது தாத்தா, என்ன பண்ணார் அப்படின்னா அவருக்கு வந்து பெட் டைம் ஸ்டோரிஸ் வந்து ரீட் பண்ண சொல்லி கொடுத்தாரு. இப்போ பெட் டைம் ஸ்டோரிஸ் அப்படின்னா என்ன, நைட்டு நம்ம தூங்குறச்ச படிக்கிற ஸ்டோரிஸ். நம்ம நிறைய படிப்போம் இல்லையா நைட்டில் ஸ்டோரி புக்ஸ், அந்த தான் வந்து பெட் டைம் ஸ்டோரிஸ். ஸோ இது படிக்க வைக்கிறச்ச கிராஜுவலாக, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக என்னாச்சுன்னா மணிக்கே வந்து படிக்கிற ஆர்வம் வந்துருச்சு. ஸோ இப்போ அவர் படிக்கிறத மட்டும் என்ஜாய் பண்ணல, அவரோட ஓன் ஸ்டோரியும் எழுத ஆரம்பிச்சிட்டார். இப்போ அவர் அப்படி எழுதின ஒரு எஸ்ஸேவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா கிட்ஸ்? ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட், hobbies are the activities that we do in our spare time. Hobbies are unique to people. Some like gardening, a few like photography, many have book reading as their hobby, while other hobbies are swimming, stamp collection, playing video games and many more. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹாபிஸ்ன்றது நம்ம ஃப்ரீ டைமில் பண்ணுற ஒரு விஷயம். ஹாபிஸ்ன்றது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இதுவாக இருக்கும். அதாவது தனித்துவம் வாய்ந்தவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு வந்து கார்டனிங்னா தோட்ட வேலை பார்க்குறது, நெக்ஸ்ட்டு ஃபோட்டோகிராஃபினா ஃபோட்டோஸ், டிஃப்ரெண்ட் பேர்ட்ஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறது, டிஃப்ரெண்ட் சீனரிஸ் ஃபோட்டோ எடுக்கிறது, அந்த மாதிரி. அதே மாதிரி ஒரு சிலருக்கு ரீடிங் வந்து ஹாபியாக இருக்கலாம். இதை தவிர்த்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஹாபிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங், நீச்சல் அடிக்கிறது, ஸ்டாம்ப் கலெக்ஷன். நம்ம போஸ்டல் ஸ்டாம்ப்ஸ் இருக்குல்ல, ஸோ டிஃப்ரெண்ட் பீரியடில் நம்ம கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்டாம்ப்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த ஸ்டாம்ப்ஸை வந்து கலெக்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் உங்களுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி வீடியோ கேம்ஸ் விளையாடுறது. ஸோ அது எல்லாமே கூட ஒரு ஹாபி தான். People have hobbies not only to pass their free time but also to do something useful.
Hobbies help people learn new things, relax after a tiring day, and to energize their body and mind. Same is the case with me. I love writing, so it is my hobby. பீப்புள் வந்து ஹாபீஸை வந்து ஜஸ்ட் டைம் பாஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுறது இல்லை, அதை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, அதாவது டைம் பாஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக மட்டும் பண்ணுறது இல்லை, அதுலேருந்து ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல் திங் கண்டிப்பாக இருக்கும். ஹாபீஸ் பண்ணுறச்ச நம்ம நிறைய நியூ திங்ஸ் வந்து கற்றுக்கலாம். ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். மைண்ட் ஃபுல்லாக ஒரு டே மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்மளே ஸ்ட்ரெஸ் பண்ணி இருக்க டைமில் நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளோட பாடி அண்ட் மைண்ட் ரெண்டுமே ரிலாக்ஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்ம பாடி அண்ட் மைண்டை எனர்ஜைஸ் பண்ணும், எனர்ஜி கொடுக்கும். அதுதான். ஸோ இந்த மாதிரி இருக்க ஹாபியில் அவரோட ஹாபி வந்து ரைட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ நெக்ஸ்ட் ஆன்சா. Writing is a unique hobby because most people don't want to exhaust themselves in their spare time. Many feel that writing is tough, but I don't think so. I feel writing is like painting our voice. When I get free time, I pick a pen and a notebook and start painting my ideas in words. I wrote stories, poems, and sometimes about my feelings. My mind relaxes when I pour my thoughts as words. So writing energizes me. இந்த பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்கன்னா, ரைட்டிங்கிறது வந்து ரொம்ப யூனிக்கான ஹாபி. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரைட்டிங் பண்ணும்போது எனர்ஜி வந்து எக்ஸாஸ்ட் ஆகும் அண்ட் நமக்கு ரொம்ப கஷ்டமான வேலையும் கூட. பட் இவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ரைட்டிங் வந்து டஃப்பாகவே தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவர் ரைட்டிங்கை எப்படி பார்க்குறாருன்னா, அவரோட வாய்ஸ், அதாவது அவரோட குரலுக்கு வடிவம் கொடுக்கறது தான் வந்து ரைட்டிங் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அவர் எப்பப்போ டைம் ஃப்ரீயாக கிடைக்குதோ அப்போல்லாம் ஒரு நோட் புக் எடுத்துகிட்டு பென் எடுத்துகிட்டு அவரோட வேர்ட்ஸுக்கு ஒரு உருவத்தை கொடுக்குறாரு. அவரோட கற்பனையோட உருவமாக அவர் ரைட்டிங்கை வந்து வச்சுருக்காரு. ஸோ அவர் நிறைய ஸ்டோரிஸ் எழுதியிருக்காங்க, போயம்ஸ் எழுதியிருக்காங்க. சம்டைம்ஸ் அவர் ஃபீல் பண்ணுற விஷயங்கள், ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது நமக்கு சம்டைம்ஸ் கோபம் வரும், சந்தோஷம் வரும், அதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கணும்னு தோணும். ஸோ அதை அவரோட எழுத்து மூலியமாக செஞ்சுருக்காரு. ஸோ அந்த எழுத்தை அவருக்கு ரொம்ப எனர்ஜி கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. When I write things, my imagination is at its best. I imagine a world with magic and magicians, where I can fly and birds can talk. Writing helps me completely immerse into that world. Sometimes I sit with small children and entertain them with these stories of mine. The happiness of their faces makes me to write more and better. ஸோ இவர் என்ன சொல்கிறேன்னா, ரைட் பண்ணும்போது நம்மளோட இமேஜினேஷன் வந்து பெஸ்ட் லெவல், அதாவது டாப் மோஸ்ட் லெவலில் இருக்குது என்னோட இமேஜினேஷன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் வந்து ரைட்டிங்னால நிறைய மேஜிக் அண்ட் மெஜிஷியன்ஸ் வேர்ல்டு இருக்க மாதிரி, ஒரு ஃபேண்டசி வேர்ல்டில் இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அதில் அவரால் பறக்க முடியும், அவர்கிட்ட இருக்க பேர்ட்ஸ் வந்து பேசும். நம்ம வந்து கார்ட்டூன்ஸ் பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ ரைட்டிங் வந்து அந்த வேர்ல்டுக்குள்ளே, அந்த ஒரு கற்பனை வேர்ல்டுக்குள்ளே நம்மளை அவரை வந்து கூட்டிகிட்டு போகுது அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அவர் வந்து குட்டி குட்டி பசங்களுக்கு வந்து அவர் எழுதின ஸ்டோரியை சொல்லி சந்தோஷப்படுத்தும் போது அந்த பசங்களோட ஸ்மைலை பார்க்குறச்சு அவருக்கு வந்து இன்னும் நிறைய நம்ம எழுதணும், இன்னும் பெட்டர், அதாவது ரொம்ப நல்ல விதமாக எழுதணும் அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. Although writing is just a hobby for me, yet it is very beneficial. It opens my mind to think beyond the little things with a broader mind. It makes me more passionate about my life. It makes me learn new things and enjoy every moment of my life. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து, ரைட்டிங் என்னதான் எனக்கு ஹாபியாக இருந்தாலும் அது வந்து எனக்கு வந்து பெனிஃபிஷியல் அப்படின்னா நமக்கு லாபம் தரக்கூடிய விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது வந்து அவரோட மைண்டை வந்து ரொம்ப குறுகிய வட்டத்துக்குள்ளே அடைக்காம அது கொஞ்சம் ப்ராடாக விடுது. அதே மாதிரி இது வந்து ஒரு ஹார்ட் டு ஹார்ட் ஒர்க், அதாவது ஹார்ட் ஃபெல்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம். மனசுக்கு பிடிச்ச வேலையாக இருக்குது. அவரோட லைஃப்பை வந்து மனசுக்கு பிடிச்சதா இது மாற்றுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவருக்கு இதனால வந்து நிறைய நியூ திங்ஸ் கற்றுக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் அவரால் லைஃபோட ஒவ்வொரு மொமெண்ட்டையும் என்ஜாய் பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. My hobby helped me in school too. When I started writing things, I was unable to describe them accurately. With time, my experience helped me think of new ideas and this made me a good writer. ஸோ அவருக்கு வந்து இந்த ஹாபி வந்து ஸ்கூல்லேயும் ஹெல்ப் பண்ணிச்சு சொல்கிறாங்க. என்னென்னா வந்து அவர் திங்ஸ் ரைட் பண்ண ஆரம்பிக்கும் போது அவரால் நிறைய விஷயத்தை வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. பட் ஒரு டைம் போக போக இந்த ரைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ்னால அவரால் நிறைய நியூ ஐடியாஸை எழுத முடிஞ்சுது. ஸோ அதனால தான் அவர் வந்து அவரால் குட் ரைட்டராக ஆக முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. Now I look out for things which I was not able to see before. Hence, I can describe things better in my stories. I feel no problem with writing English essays or stories as it is my hobby. To become a better writer, I spend time on learning how to write in different forms like fiction and non-fiction. It is important to always learn and improve our hobbies. Who knows? One day I would become a writer like R.K. Narayanan.
ஸோ இந்த பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இவர் ரைட்டிங்க்கு முன்னாடி ஒரு விஷயத்த பார்த்த கோணத்துக்கும் ரைட்டிங்க்கு அவர் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் பார்த்த கோணத்துக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப ப்ராடராக யோசிக்க முடியுது, ரொம்ப பெட்டராக திங்க் பண்ணுறாருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அவரோட ஸ்டோரிஸில் எல்லாத்தையுமே பெட்டராக டிஸ்கிரைப் பண்ண முடியுது. ஸோ அவருக்கு இங்கிலீஷ் எஸ்ஸே எழுதுறதோ ஸ்டோரி எழுதுறதோ ஒரு ப்ராப்ளமாகவே இல்லை, பிகாஸ் அது அவரோட ஹாபி. ஸோ இப்போ அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, இந்த ஹாபியை இன்னும் பெட்டராக ஆக்கிறதுக்காக டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ரைட்டிங், இப்போ ஃபிக்ஷன் அண்ட் நான் ஃபிக்ஷன். ஃபிக்ஷன்னா கற்பனையில் எழுதுகிற ஒரு விஷயம், நான் ஃபிக்ஷன்றது ரியல் லைஃப் பற்றி எழுதுகிற ஒரு விஷயம். ஸோ இந்த ஃபார்ம்ஸை ட்ரை பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எப்போவுமே நம்ம ஹாபீஸ்லேருந்து நிறைய கற்றுக்கலாம், நிறைய அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் நம்ம யோசிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் இதே மாதிரி நிறைய கற்றுக்கிட்டு நிறைய இம்ப்ரூவ் பண்ணி ஆர்கே நாராயண் போல் ஒரு ரைட்டராக ஆகலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. ஸோ திஸ் இஸ் யுவர் லெசன். இதோட உங்கள் லெசன் முடிஞ்சிருச்சு. இதுதான் நான் எஸ்ஏல சொல்லியிருக்க கண்டென்ட். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா க்ளாசரி கொடுத்துருக்காங்க. க்ளாசரி என்னென்னு பார்க்கலாமா? Unique, distinctive or uncommon, exhaust, tire out, energizes, give energy, patient, passionate, intense or heartfelt, accurately, exactly, fiction, imaginative writing. இதோட மீனிங்ஸ் இதுதான். நம்ம ஏற்கனவே இதை நான் கண்டென்ட் சொல்லும் போது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ இதுலேருந்து ஒரு 6 1 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இதுக்கெலாம் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும், ஏன்னா நம்ம ஃபுல் கண்டென்ட் பார்த்துருக்கோம். ஸோ வில் see you with the answers in the next class. Thank you.